ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிராம நத்த நிலம் மனை விற்பனை தொடர்பாக பத்திரங்களை தாக்கல் செய்வது தொடர்பாக சார் பதிவாளர்களுக்கு முக்கிய உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது தமிழக அரசு பதிவுத்துறை. இது சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பொதுமக்களின் வசதிக்காக பல்வேறு வசதிகளை தமிழக பதிவுத்துறை ஏற்படுத்தி தந்து வருது. சமீபத்தில் கூட பொதுமக்களுக்காகவே ஆன்லைன் பதிவுகளுக்கான பத்திரப்பதிவுகளுக்கான ஸ்டார் 2.0 சாஃப்ட்வேரில் உரிய வசதிகளை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த வாரம் இது குறித்து முக்கிய உத்தரவு ஒன்றினை பதிவுத்துறை ஐஜி வெளியிட்டிருந்தார். அதன்படி வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் ஆவண ஒப்படைப்பு, அடமானம், கடன் முடிந்த பிறகு மேற்கொள்ளப்படும் ரத்து மற்றும் ரசீது, பொது அதிகார ரத்து, குடும்ப நபர்களிடையே மேற்கொள்ளப்படும் பாக பிரிவினை பத்திரங்கள் தாக்கலாகும் போது டிஐஜிஜி அலுவலகத்திலிருந்து ஒப்புதல் பெற வேண்டியதில்லை. இது தொடர்பான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன. இவை தவிர பிற ஆவணங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் தொடரும். இதற்கான சுற்றறிக்கைய அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்னொரு அறிவிப்பினை பத்திரத்துறை ஐஜி பிறப்பித்திருக்கிறார். அதன்படி தனியார் பெயரில் உள்ள நத்தம் நிலம் மனை விற்பனை தொடர்பாக பத்திரங்களை தாக்கல் செய்வோரை பொதுமக்களை அலைக்கழிக்கக்கூடாது என்று பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவிட்டுள்ளார். காரணம், தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் குடியிருப்பு பயன்பாடுகளுக்காக நத்தம் நிலங்கள் உள்ளன. இந்த நிலங்கள் தனியார் அளவை செய்யப்பட்டு சர்வே எண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து உரிமை ஆவணங்களும் இதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கிராம நத்த நிலங்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்பட்ட பிறகு அது குறித்து மறுநில அளவை செய்து புதிய சர்வே எண்கள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. இப்படி வழங்கப்படும் புதிய சர்வே எண்கள் அடிப்படையில் வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயித்து அதை பதிவுத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆனால் பல இடங்களில் வழிகாட்டி மதிப்பு குழப்பத்தை சுட்டிக்காட்டி நத்தம் மனைகள் தொடர்பான பத்திரங்களை சார் பதிவாளர்கள் பதிவு செய்ய மறுக்கிறார்களாம். இது தொடர்பாக புகார்கள் கிளம்பிய நிலையில் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அத்துடன் வருவாய்த்துறை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் அடிப்படையில் பதிவுத்துறை இதற்கான வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டுள்ளன. இவைகள் தான். அதாவது, புதிதாக மதிப்பு நிர்ணயம் செய்ய வேண்டிய தேவை எழுந்துள்ள நத்தம் நிலங்களின் சர்வே எண் விவரங்களை வருவாய்த்துறையிடமிருந்து பெற வேண்டும். மாவட்ட பதிவாளர்கள் வருவாய்த்துறை அணுகி உரிய விவரங்களை பெற்று வழிகாட்டி மதிப்பு பதிவேட்டில் சேர்க்க வேண்டும். இதன் அடிப்படையில் அனைத்து நத்தம் நிலங்கள் மனைகளுக்கு உரிய முறையில் மதிப்பு நிர்ணயிக்க செய்ய வேண்டும். நத்தம் சர்வே எண்கள் உள்ள நிலங்கள் பெரும்பாலும் குறைந்த பரப்பளவு மனைகளாகத்தான் உள்ளன. இந்த நிலங்கள் தொடர்பான பத்திரங்கள் பதிவுக்கு வரும்போது மனை பிரிவு அங்கீகாரம் தொடர்பான கேள்விகளை எழுப்பி மக்களை அலைகழிப்பதாக புகார்கள் வருகிறது. இந்த நிலங்கள் தொடர்பான பத்திரங்கள் பதிவுக்கு வரும்போது மனை பிரிவு அங்கீகாரம் தொடர்பான கேள்விகளை எழுப்பி மக்களை அலைகழிப்பதாக புகார்கள் வருகிறது. இந்த விஷயத்தில் ஏற்கனவே பதிவுத்துறை 2020 வழங்கிய வழிகாட்டுதல்களை கடைபிடித்தால் போதும். இந்த தெளிவுரைகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நத்தம் நிலம் மனை தொடர்பான பத்திரங்கள் தாக்கல் செய்யப்படும் போது அதை நிராகரிக்காமல் மக்களை அலைகழிக்காமல் சார் பதிவாளர்கள் செயல்பட வேண்டும். வேண்டுமென்றே தாமதம் செய்வது தெரிய வந்தால் சார் பதிவாளர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து மண்டல டிஐஜிக்கள் மாவட்ட பதிவாளர்கள் உரிய சோதனை செய்து இதை உறுதி செய்ய வேண்டும் என்று பதிவுத்துறை ஐஜி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். ஆன்லைனிலேயே நத்தம் பட்டா மாறுதல் செய்ய வசதியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் கொண்டு வந்திருந்தார். இதனால் கிராம நத்தம் மற்றும் நகர்ப்புற நத்தம் நிலத்தில் வசிக்கும் மக்களின் நீண்ட நாள் ஆசையை தமிழக அரசு நிறைவேற்றியிருப்பதுடன் அரசு வழங்கிய பட்டா அடிப்படையில் நில உரிமையை முழுமையாக பெற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே பட்டா மாறுதல் செய்வது மட்டுமின்றி உட்பிரிவு செய்வது உட்பட எல்லாவற்றையுமே ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த அறிவு பற்றினாக்கா கிராமத்தில் நத்தம் நிலம் வச்சுருக்கிறவங்க, வீட்டு மனை வச்சுருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பத்திரப்பதிப்பு செய்யும்போது இந்த நத்தம் நிலம் வச்சுருவங்க போனாக்கா சார் பதிவாளர்களில் பதிவு செய்கிறதுக்கு முன்னும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இதில் சிக்கல்கள் இருக்குன்ற காரணத்தில் அது பதிவு செய்கிறதுக்கு முன் வர மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில
கம்ப்ளைண்ட் வந்து பதிவுத்துறையில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா பதிவுத்துறை ஐஜி டிஐஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நத்தம் நிலம் யாரெல்லாம் வந்து பதிவு பண்ண வராங்களோ அப்போ வந்து அவங்களுக்கான கரெக்டான வழிமுறை பின்பற்றி அவங்களுக்கு உடனடியாக பதிவு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவுத்துறையில் அதிக லேட்டஸ்ட்டாக நிறைய விவரங்களை கொண்டு வராங்க, நடைமுறை நடைபெற்றுட்டு வராங்க. ஸோ இந்த புதிய நடைமுறைகள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு நடைமுறை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.